அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் reprogramming the DNA, that is wiring the DNA and firing the DNA by self. நமக்கு நாமே நம்மளுடைய மரபணு திறன்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதுக்கு பின்னால் வர்றேன், இதை மாற்றி விடுவதல்ல, இதை அழித்து விடுவதில்லைன்னு வச்சுங்களேன். பட் நீங்கள் அதை கொஞ்சம் மென்மையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மரபணு திறன்களில் எழுந்துள்ள நெகட்டிவாக இருக்க எல்லா விஷயத்தையும் அமுக்கி விட்டுறது. கொஞ்சம் இருக்க செய்யும், அப்படியே எராடிகேட் பண்ணிடுறதுன்னு சொல்கிறதெல்லாம் சயின்ஸ் கிடையாது. அப்பப்போ எந்திரிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய மரபணு திறன்களில் இருக்கக்கூடிய ஒரு 10% தான் ஒரு இசையில் திறன் இருக்குது, எழுத்தில் திறன் இருக்குது, பேச்சில் திறன் இருக்குது, வரைவு திறனில் திறன் இருக்குது, இன்ட்ராக்ஷன்ஸ் கலந்தாய்வு திறனில் இருக்குது, நேச்சுரலிஸ்டிக் இயற்கை திறனில் இருக்குது. அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் இப்போது அதை ஃபார்முலாவாக இன்றைக்கி ஸ்பார்க் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய ஃபார்முலா என்னன்னா, ஃபார் ரீப்ரோக்ராமிங் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிரெயினுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய நியூரான்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் சொல்கிறேன். அவங்க காமனாக சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏன்னு சொல்லதில்லை இது வரைக்கும். பட்டு டிஎன்ஏயில் இருக்கிறத சரி பண்ணிடலாம் அப்படின்றத எபிஜெனட்டிக்ஸ் வந்துருச்சு. அது நோய்களுக்காக வந்திருக்கு. நாம் கேரக்டர்ஸு, இன்டெலிஜென்ஸு, இன்டலெக்சுவல்ஸு எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிடலாம். உங்களுடைய திறன்களை உலகளாவில் கொண்டு போகலாம். உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச இப்போ பேசிக்கிட்டு இருக்க இலான் மஸ்க், அவர் தன்னுடைய திறனை இன்றைக்கி உலகம் முழுவதும் வியக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா நம்ம சொல்லி தரல, அவரை அவராக செய்தார்ன்றது செல்ஃப் தானே. நம்மூரில் சிவாஜி கணேசன் இந்த நடிப்பை பண்ணார், நம்மூரில் அப்துல் கலாம் பண்ணார், நம்மூரில் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்குரிய எவிடன்ஸ் பூரா அவர்கிட்ட இருக்குது. அவர் ஏதோ ஒரு டீச்சராக ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்க்கல, ஒரு சாதாரண ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஷனல். ஹோல் வேர்ல்டையே அவருக்கு விவரம் பொழிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. வாழ்க்கையே ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அதெல்லாம் அவர் அப்படியே கொட்டியிருக்காரு. ஸ்பிரிச்சுவலாக நிறைய சொல்லியிருக்காரு. பட் அதை ரொம்ப அவர் கொண்டாடாமல் அப்படியே காற்று மாதிரி போவார். பட் ஒரு விஷயம் அவருக்குள்ளே 24 மணி நேரக்கும் மானுடம் 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 தான் இருக்கும். ரைட், இது ஒரு பகுதி. மானுடமற்ற ஆனால் சமூகத்துக்கு அழிவு செய்யக்கூடிய இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அணு ஆயுதம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறாங்க இல்லையா. ரைட், இப்போ ஒன்று மட்டும் உறுதி, இது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டு தனி மனிதனால் வெளியே அல்லது 1, 2, 3, 4 சில பேர் நோபல் அவார்டு வாங்குவாங்கள்ல, நோபல் பரிசு. அப்போ 2 பேர் வாங்கியிருப்பாங்க, அமைதிக்காக கூட அல்லது விஞ்ஞானத்திற்காக வாங்குவாங்கள்ல. இந்த தனி மனிதன் வெளியே வந்தது தானே, அதை நிப்பாட்டிக்கு நிறைய பேசியிருக்கோம். ஸோ பை செல்ஃபாக பண்ணுறதுக்கு மருந்து வேணாம், மாத்திரை வேணாம், யோகா வேணாம், தியானம் வேணாம். வேணான்னு சொன்னால் நான் தப்புன்னு சொல்ல, அது வேண்டாம். உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனது என்று சொல்லுகிறீர்களே, உடல் என்று சொல்லுகிறீர்களே, அறிவு என்று சொல்லுகிறீர்களே, நுண்ணறிவு என்று சொல்லுகிறீர்களே, பகுத்தறிவு என்று சொல்லுகிறீர்களே, மனச்சாட்சி என்று இதை மட்டும் வைத்து நீங்கள் பண்ணிடலாம். உண்மை என்று சொல்லுகிறீர்களே, அன்பு என்று சொல்லுகிறீர்களே, இதுதான் உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆயுதம். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இதெல்லாம் வச்சுக்கிறோம், இது பேஸ். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? பி இன் செல்ஃபாலஜி.
ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா பி இன் செல்ஃபாலஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நீங்களாக 24 மணி நேரமும் இருத்தல், அதாவது 1440 நிமிடங்களிலும் இருத்தல், அதாவது 86,400 செகண்ட்களில் இருத்தல். நான் இருக்க முடியாத வைக்க முடியாதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. நான் பயிற்சி பண்ணுறத உங்களுக்கு அனுபவப்படுறத சொல்லிட்டேன். நீங்கள் நீங்களாக இருத்தல் என்பது துமுறோடு இருத்தல் அல்ல. அது பூரா கழிந்து, எது கழிந்து? பேராசை கழிந்து, சுயநலம் கழிந்து, பொறாமை கழிந்து, ஆணவம் கழிந்து, பொய்மை கழிந்து, மாயை கழிந்து, கற்பனை கழிந்து, மூட நம்பிக்கை கழிந்து, இதெல்லாம் செய்கிறதுக்கு, இதை பூரா அழிக்கிறதுக்கு உலகத்தில் எந்த ஞானியும் பிறக்கலை. உங்களை தவிர நீங்கள் பண்ணவே முடியாது. தட்ஸ் வாட் ஐ டெல் யூ, தட் யூ கேன் ரீப்ரோக்ராம் யுவர் டிஎன்ஏ பை செல்ஃப். தென் வாட் கேன் ஐ டூ? யூ ஆர் ஆல்வேஸ் பி இன் யுவர் செல்ஃபாலஜி. அப்படின்னா என்ன? உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய மரபணு திறன் ஆற்றல்கள். இன்றைக்கி தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 ஆற்றல்களை கொடுத்துருக்கிறது. ஸ்மார்ட், வேர்ட் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட், மேத் ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட்னு கொடுத்துருக்கு ஒரு 10. அந்த ஆற்றல்களை அடுத்து அதற்குரிய காலம், இடம், பொருள் ரொம்ப தீர்க்கமாக நான் சொல்கிறேன். இதை ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நான் சொல்லலை. அந்த 8ம் ஒத்துப்போகிற விஷயத்தை காட்டிலும் உங்களுடைய மரபணு திறன் 100% ஒத்துப்போகிற நேர்மறையான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டால் அதுதான் நீங்கள் நீங்களாக இருத்தல். அந்த மரபணு திறனில் ஈடுபடுவீங்க. ஆனால் அணுகுண்டை தயாரித்து ஊரெல்லாம் காலி பண்ணுறதுக்கு ஈடுபட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை நான் சொல்ல வரல, அது தனி. பட் இது உலகத்தில் நம்பர் 1 ஆகிறதுனா, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு, அஹிம்சை அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, அதை ஃபாலோ பண்ணுற தான் வாழ்க்கையாகவே இருக்கிற ஒருத்தர்ட்டெல்லாம் நான் கேட்கும்போது கடைசியில் ஐயோ இதெல்லாம் யாருக்கும் சேராதுன்னு ஓடி போயிட்டார். தத்துவமெல்லாம் பேசுகிறாரு, செய்ய முடியலை. அப்படின்னா இனிமேல் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள உண்மையும் அன்பும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றதே 100% இருக்கின்றதை எப்போ உணர்றீங்களோ, ஆன்மாவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது வச்சுங்க எல்லாரும். சுவாமி விவேகானந்தர் ஆனால் உங்களுக்குள்ள இருக்க உண்மையும் அன்பும் இருக்கா இல்லையா? நீங்கள் அன்பு உங்களுக்கு செய்வாங்கன்னு அலைகிறீங்களா இல்லையா? எல்லாரும் உங்கள் முன்னால் உலகத்தினுடைய கடைசி திருடன் கூட காட்டி கொடுக்காம ஒருத்தன் நம்மளோட இருப்பானா அப்படின்ற அலைகிறீங்களா இல்லையா? கொள்ளை அடிச்சுட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டான்றீங்கல்ல, துரோகின்றீங்கல்ல, எப்படி வந்துச்சு? அப்போ உங்களுக்குள்ள அந்த அந்த அதிர்வலைகள், அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லுகிறது. மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்களிலும், இதில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி நியூரான்களிலும், உடம்பு பூரா இருக்கக்கூடிய குறிப்பாக 37 ட்ரில்லியன் செல்களிலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத, நீங்கள் கையிலே வச்சுக்கிற, பதற விட்டுற, ஆனால் உங்களோட இருக்கிற உயிர், உங்களோட இருக்க மாதிரி இருக்கிற 37 ட்ரில்லியன்ஸ்னால் எத்தனை கோடி கோடி கோடின்னு வச்சுங்க. அதுக்குள்ளே பூரா அன்பின் அதிர்வலைகள் இருக்கின்றன, உண்மையின் அதிர்வலைகள் இருக்கின்றன. அப்போ நீங்களாக இருத்தல் என்பது உங்களுடைய ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் 100% நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்குள்ளே பல ரகசியங்கள் கொட்டும். அங்கே தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உங்களுடைய ஆற்றல்களோடு இருக்கக்கூடிய, அதுலேயும் உண்மையாக செய்யக்கூடிய அல்லது நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா, அதற்குரிய காலத்தை கணித்து, அதற்குரிய காலம், இடம், பொருள் கணித்து செஞ்சிட்டிங்கன்னா
பல 1000 கோடி லட்சம் கோடியெல்லாம் வச்சுக்கிட்டு செய்கிற விஷயமா பேசாதீங்க. இலான் மஸ்க் மட்டும் இல்லை, காந்தி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் பட்டினியாக கூட பண்ணியிருக்காங்க. 1 2 3 லட்சம் ஃபெயிலியர் இலான் மஸ்க்கு. இளையராஜா வந்திருக்காருன்னா அவருக்கு பல ஆயிரக்கணக்கான ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும். சும்மாவெல்லாம் வந்துட முடியாது. அதே மாதிரி கமலஹாசன் வந்திருக்காருன்னா ஒரு செய்திக்காக வச்சுக்கோங்க. இவ்வளவையும் கடந்து நீங்கள் அப்படியே பயணம் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், ஆஹா நம்ம நம்மை மறந்து செயல்படுகிறோம். தட் பிகம்ஸ் தி செயலே தியானம். கர்மானிய கர்மானிய அகர்ம என்று பகவத்கீதை கூறியதை நான் உணர்கிறேன். செயலே தியானம் என்று சொன்ன ஜென் தத்துவம் இதுக்குள்ளே இருக்கிறது. தியானமற்ற தியானம் என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அப்படி ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க என்னென்ன நடக்குதுன்னா. ஸோ இஃப் யூ ஆர் இன் யுவர் செல்ஃபாலஜி கண்டினியூவஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி வித்தவுட் எனி டைவர்ஷன், நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, அதில் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மாபெரும் ரகசியம் நோ கம்பேரிசன். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் உலகத்துக்கு தீர்வு காண முடியலை? ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லை ஓகே, ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லை ஓகே, ரைட்டுப்பா, இருக்க முடியாது ஓகே. ஆனால் கம்பேர் பண்ணுறோம், பொறாமப்படுறோம், பேராசைப்படுறோம், குறுக்கு வழியில் போகிறோம்ல. இந்த பர்த்தினுடைய ரகசியமே அதை அறிவதற்குத்தானே கொடுத்தது. கடவுளை நீங்கள் புரிகிறீங்களோ இல்லையோ, இறப்பு பிறப்பு என்பதை சுவாமி அதெல்லாம் புரிகிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் ரகசியமே, இந்த பிறப்பினுடைய ரகசியமே as far as concerned myself, ஒவ்வொரு நொடியும் அதில் இருத்தல். எது இருத்தல்? நானாக நேர்மறையாக இருத்தல். அதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணக்கூடிய, பொறாமைப்படக்கூடிய, மாயையில் மாட்டக்கூடிய எல்லாம் இருக்கும். மாயை என்பது சாத்தான்னு சொல்கிறது, மாயை என்பது கடவுள் உருவாக்குறான்னு சொல்கிறது, அதெல்லாம் வேண்டியதில்லை, உங்களை இருக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது செய்திக்காக சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆசை வந்துடும், இதை வச்சு உலகமெல்லாம் இந்த தியரியை ஃபாலோ பண்ணி நான் பல 1000 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு பேசுகிறதுன்னு இருக்கக்கூடாது. ஸ்பார்க் வந்துச்சு பேசுகிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஸ்பார்க் வருது, பைக்கில் வரும்போதே எனக்கு வருது. ஸோ அப்போ ஃபார்முலா வருது. என்ன ஃபார்முலா வருது? பி இன் செல்ஃபாலஜி. அப்போ இந்த மாயை வந்துடக்கூடாது உள்ள, அல்லது எனக்கு தெரியும்னு வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது காரணம் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வச்சுங்க. எது நுழைஞ்சாலும் அடித்து 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 நொறுக்கி நொறுக்கி குறிப்பாக திமிரு வந்துடக்கூடாது. நொறுக்கும் போது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்களாக தவிர இயங்கவே முடியாது. அழகா சுவாமிஜி சொல்லுவாங்க, பொய்யே சொல்லி பழகிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ உண்மையை பொய்யா சொல்லிக்கிட்டு உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு பாலிசி வந்துடும். அதே மாதிரி நன்மையே செஞ்சு உண்மையே செஞ்சு பழகிட்டேன்னா உன்னால் பொய்யே சொல்ல முடியாது. இதற்கு நிறைய எவிடன்ஸ் உலகத்தில் இருக்குது, ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நோ கம்பேரிசன், நோ காம்ப்ரமைஸ். இது என்ன கஷ்டம்? அதனால தான் சொல்கிறேன், செல்ஃப் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த ஞானியும் இன்னொரு 100 ஞானியை உருவாக்கலைங்க. புரிஞ்சுக்கங்க, இது ஞானத்தினுடைய உச்சம். இந்த சாமி பூதம், இந்த பயிற்சி, இந்த மந்திரமெல்லாம் இது இல்லை. நீ உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கு, அண்டத்தில் இருக்க எல்லாமே இருக்கு. இதை ஏன் ஃபெயிலியர் ஆக்குறீங்க? அப்போ நீங்கள் இதைத்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு போய் நான் வாக்கிங் போகிறேன், வாக்கிங் போயிட்டு இருக்கும்பே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பூரா தூக்கிக்கிட்டு எவனடா காலி பண்ணோம்னா, சும்மா படுத்து தூங்குடானா படுத்துக்கிட்டே எவனையாச்சும் காலி பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் பாருங்கள். நாட்டையே கையில் கொடுத்தாச்சு சார். எதுக்கு சார் நீங்கள் திரும்ப வரணும் ஓட்டு கேட்க? எதுக்கு கேட்க வரணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரோமில் அந்த போப் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தா, நான் சிறுசுலாம் சொல்ல சார், அந்த அறிக்கை ஒன்றை வச்சு ஹோல் வேர்ல்டே ரோம் போப்புட்டு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதன், ஒரு நிறுவனம்
தமிழ்நாட்டை உன் கையில் கொடுத்தா, இந்தியாவில் கொடுத்தா, பிரதம மந்திரி பேசணுன்னே எனக்கு வேத வாக்காக இருக்கணுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களாம் 100% இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு வெளியே வரட்டும். பாரதியார் சொல்லிட்டு போனார், பாரதின்றீங்க. வள்ளுவர் சொல்லிட்டு போனார், நம்ம பிரதம மந்திரி கூட போய் வள்ளுவர் குரல்லாம் சொல்கிறாரு. சொல்கிறீங்கல்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் மக்கள்கிட்ட சேர்றதுக்கு? ஒருத்தன் தப்பானவேன்னு சொல்லி நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி இதுதான் உண்மை, கடைசி உண்மையெல்லாம் கிடையாது. நீங்கள் வச்சிருக்க அத்தனை ஆன்மீக புரட்டுக்களை அடிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒரு கடவுள் மாதிரி இருக்கான். நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர். நீ கடவுளுடைய பிம்பம். நீயே கடவுள் என்று எப்போது நினைக்கின்றாயோ, அப்படின்னா கடவுள்னா இவங்க சொல்கிற ஏமாத்து கடவுள். நான் கடவுளினுடைய பிரதிபிம்பம், நானும் அவரும் வேறல்ல. அதான் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. அந்த வேறல்ல என்பதை வச்சு நீ காசு பண்ணிக்கிட்டு இருக்க, கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லையே. அப்போ நான் என்ன, நீங்களாக இருந்து நோ கம்பேரிசன், நோ காம்ப்ரமைஸ், இதை செய்கிறது தான் முக்கியம். அதை உங்களுக்கு குழந்தைகளுக்கே கொடுத்துடணும். நீங்கள் போய்கிட்டு 40 வயசுக்காரனுக்கு பண்ணால் அவன் அசந்து போய் 50 வயசுக்காரன் ஏதாச்சும் வழியே இல்லாமல் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, பார்க்குறேன் நான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எதுக்கு தெரியுமா சார்? அவன் வீட்டில் ஆட முடியாது சார். உடனே அவருக்கு அந்த ஆட்டமும் பாட்டமும் ஓகே, இட்ஸ் ரிலாக்ஸேஷன். வாக்கிங் போகிறீங்களே, டான்ஸிங் ஆடுறாங்களே, அங்கே போய் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆடி பல லட்சங்களையும் கொடுத்து எனக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடந்துருச்சுன்றீங்க. என்ன நிகழ்வு நடந்துற போது? இங்கே டெய்லியும் ஆட வேண்டியதானே சார்? நீங்கள் உங்களுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை வீட்டில் வைக்க முடியலை. சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ கோயிலுக்குள்ளேலாம் போகிறீங்கல்ல, நோ தாட் இருங்க, எண்ணமற்று இருங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல சார். ஆனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் போக தொடங்கும் போதே மேக்சிமம் கெட்ட விஷயங்களை சிந்திக்கக்கூடாதுன்னெலாம் நீங்களாக செல்ஃபை அடிப்பீங்க. அப்போவே உங்களுக்கு தாட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? அப்புறம் அங்கே போய் யாரையும் பார்த்து இவங்க மோசமான, கோயிலுக்குள்ளே மட்டும் நீங்கள் யாரையும் குறையாக நினைக்க மாட்டீங்க, பிச்சைக்காரங்களுக்கு போட்டு வருவீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஸ்டில்லாக இருக்கீங்கல்ல அந்த நேரம், அந்த தான் அமைதி. அதுதான் சயின்டிஃபிக்காக கிடைச்ச அமைதியை ஒழிய வேறு ஒன்றும் அமைதியுமே கிடையாது. சரி, அதுக்கு செஞ்சுருக்காங்களே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பட் அந்த கான்செப்டு சரித்தானே? ஒரு கோயிலை கட்டி இப்போ கோயில் என்னாச்சு? பேமெண்ட்டில் என்னாச்சு? கலெக்ஷனில் என்னாச்சு? இதுதான் கெட்டது. இப்போ நீங்கள் கோவிலாகவே இருக்கணும். எங்கே போனாலும் டாக்டராகவே இருக்கணும், வக்கீலாகவே இருக்கணும், ஜட்ஜஸாகவே இருக்கணும், போலீஸ் இருக்கா? அப்போ இதில் என்ன குறை இல்லை. நீங்களாக இருக்கிறதுன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை திறன்களில் இருக்கக்கூடிய செயல்களில் இல்லாமல் போன காரணத்தினால மாட்டிக்கிட்டு நாங்கள் அந்த திட்டத்தை போட்டோம், இவங்களுக்கு இலவசம் கொடுக்குறோம், பசங்களுக்கு நாங்கள் இலவசமாக அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சர்வீஸ் கமிஷனை எழுத வைக்கிறேன். இதெல்லாம் அவன் ஜஸ்ட்டு அவனுடைய குடும்ப கஷ்டத்துக்கு வந்தவன் இருக்கான். அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 சீட்டுக்கு 24 லட்சம் பேர் எப்படி சார் ஐஏஎஸ்க்கு எழுத முடியும்? இப்போ நீட்டுக்கு எழுதுகிற பிள்ளைங்கள்லாம் கேட்டு பாருங்க, நான் டாக்டர் ஆகணும். எதுக்கு டாக்டர் ஆகணும்? இப்போ டாக்டருக்கு 30,000 40,000 எம்பிபிஎஸ் முடித்தா மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு படிக்கணும். எதுக்கு படிக்கிறீங்கன்னு நான் சில டாக்டர்ஸ்கிட்ட கேட்டேன். லைஃப்பில் செட்டில் ஆகணும். என்ன செட்டில் ஆகுறீங்கன்னு கேட்குறேன். ப்ரொஃபஷ்னலாக ஒரு மரியாதை, ரைட்டு. அதுக்கு பிறகு நீ ஆயிருக்கியா? 90% யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை சார். உங்களுக்கு தெரியாத சொல்லலை. அப்படின்னா என்ன? அவனாக இல்லை, நம்மை போன்ற இந்த பாவமாக அழைகிறோம்ல, நம்மளையும் நம்மளாக இருக்க விட முடியுதில்ல. ஒரு நண்பர்லாம் சொல்கிறாரு, ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பயமாக இருக்குன்றார். என்னாண்டே, அவன் உண்மையான வியாதியை சொல்கிறதுக்கே உங்களுக்கு 6 நாள் ஆகும். அதுக்குரிய நம்ம வச்சிருக்க பையில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் இந்த இதை யார் உருவாக்குனது? நாங்களா?
பள்ளிக்கூடங்கள் சுவாமிஜி அப்போவே சொல்லியிருக்காங்க, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபெக்ஷன். இந்த கருவறையில் நீங்கள் கருவறையிலிருந்து கொண்டு வந்த மரபணு திறன் தான். கருவறையிலிருந்து உடம்பு மட்டும் கிடையாது, மரபணு திறன்கள். அதனால தான் அவர் சொல்ற எல்கையற்ற யூ ஹவ் அன்லிமிட்டட் எனர்ஜி, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், பிலீவ் இன் தட் தான் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சிதைச்சிடுறோம். அதனால தான் மறுபடியும் அந்த ஊருங்க சொல்கிறேன், நீங்களாக இருப்பது உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள், அதோடு நேர்மறையாக 24 hours இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயினில் ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏயில் இருக்க அத்தனை அழுக்கும் ஓடிவிடும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பூரா ஓடிவிடும். நான் டெக்ளரேஷனே பண்ணுறேன். இதை இலவசமாக கேட்டிங்கன்னா வாங்க, உட்காருங்க, பாருங்கள். எதுக்கு பதட்டம்? சாக போகிறீங்கன்றது கன்ஃபார்ம். அதுக்குள்ளே பதறி 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 பதறியே சாகணும். நான் என் அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே நான் தான் பூராத்தையும் செஞ்சு பாருங்க. ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை உயர்த்தினா அதே டீச்சர் ஆகுதே. நான் சும்மா சொல்லி நினைக்காதீங்க. எங்கள் பிள்ளைங்க ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு 8th standard பொண்ணு இன்றைக்கி நீங்கள் மெடிக்கலில் இருக்கக்கூடிய அனாட்டமியை கொடுத்து ஒரு வாரம் கொடுங்க, எங்கள் பொண்ணு பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா என்ன? இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு காசு பண்ணுற வேலை. இறைவன் என்று நான் நம்புகின்ற, இயற்கை என்று நான் நம்புகின்ற, பிரபஞ்சம் என்று நான் நம்புகின்ற, ஆத்மா என்று நான் நம்புகின்ற, புரியுதுங்களா? அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது என்று நம்புகின்ற ஒன்றிலிருந்து பார்த்தா இந்த பிறப்பு என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் தன்போன்று நினைப்பதற்கும் நேசிப்பதற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாளைக்கு அடுத்த வினாடி நான் மாறினாலும் எனக்கு செருப்படி தான் விழுகும் என்பதை நான் படிவோடு சொல்லிக்கிறேன். மறுபடியும் வர்றேன். நன்றி, வணக்கம்.